ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரமும் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்மீக பரிகாரம் ஜோதிட தாள்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதமானது ரொம்பவே முக்கியமான மாதம். இந்த மாதத்துடைய ஸ்பெஷலே நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்களும் நிறைய ஜோதிட சார்ந்த விஷயங்களும் நடக்கும். ஆக்சுவலி இந்த நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளில் வலுவாக சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த கிரகநிலைகளுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்ட வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலைகளுடைய தாக்கம் என்ன பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளால் இந்த நவம்பரில் கொஞ்ச நாளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் சில தாக்கங்களை குறிப்பிட்ட நாள் ஏற்படுத்துமோ அதே போல் கிரகநிலைகள் இப்படி அமையறதுனால கொஞ்ச நாளைக்கு தாக்கம் இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி சிவன்மலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. முதல்ல இந்த வீடியோவில் சிவன்மலைனா என்ன, உத்தரவு பெட்டினா என்ன, ஏன் இந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்து அப்படிங்கிற முக்கியமான ஆன்மீக சார்ந்த விஷயங்களை இந்த வீடியோவில் முதல்ல சொல்ல போகிறேன். முதல்ல சிவன்மலை பற்றி தெரியாதவங்க சிவன்மலை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவன்மலை கோவிலுடைய ஸ்பெஷலே ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். இந்த உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அத்தனை பொருட்களும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். காங்கயத்துக்கு அருகே ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன்மலை கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பு ஆண்டவர் உத்தரவு பெட்டி, அதாவது ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது இந்த கோவிலில் மண்டபத்தில் இருக்கும். ஸோ இந்த உத்தரவு பெட்டினால் இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரசித்தி பெற்றதாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி திருப்பூர் மாவட்டத்துக்கு அடுத்தே காங்கயத்தில் இந்த சிவன்மலை சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய மெயின் சிறப்புகளிலே பிரசித்தி பெற்றது ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதற்காக முருகன் உத்தரவு பெட்டியில் சில பொருட்கள் வைத்து பூஜை செய்ய சொல்லுவார். அதன்படி எத்தனையோ பொருட்கள் பூஜை செய்யப்பட்டிருக்கு. அத்தனையும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மூலவர் இங்கு சொல்லக்கூடிய பொருள்னாலேயே இவருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் முருகர் என்ன பண்ணுவார்னா, யாரோ பக்தர்களுடைய கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது சொல்லுவார். இந்த மாதிரி சொல்லி தொன்று தொட்டு நிறைய பொருள் வைக்கப்பட்டுருக்கு. பக்தர்கள் கனவுல தூண்டி கோரிய பொருளை கொண்டு வந்த உடனே மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்து வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. இதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும். இதுவரைக்கும் இங்கு மண், ஏறு, கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுது. அவ்வாறு பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி திருவோட்டில் விபூதி, ருத்ராட்சம், திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தர் கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோவில் சிவ ஆச்சாரியர் ஒருவர் என்ன கூறியிருக்கிறார்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
வைக்கோல் வைக்கப்பட்டதுனால தீவன சம்பந்தமாக ஏதாவது தாக்கம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதன் தாக்கம் போக போக தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சிவன்மலையை பற்றி இந்த உத்தரவு பற்றி கூறுறாரு. ஸோ சிவன்மலையுடைய உத்தரவு வந்து இதுதாங்க. ஸோ சிவன்மலையுடைய உத்தரவை பற்றி அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க. இவ்வளோ உத்தரவுக்கு இப்படி தாக்கம் ஏற்படும் போது நம்ம ராசிக்கு எப்படி தாக்கம் ஏற்படும்னா கிரகநிலைகளால் தாக்கம் ஏற்படும். ஸோ கிரகநிலைகளால் என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகளால் என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சனி வகரத்தோடு ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன், பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு, தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த நாட்கள் வந்து கிரகநிலைகளால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவது இருக்குது. அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் சொல்லுவதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்க ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவையறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவும். பணவரவு அதிகரிக்க செய்யும். அதனால் அந்த மாதிரி செயல்பட வேண்டும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கு. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கமானது அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு முழுசாக இருக்கும். பொருளாதார வகையில் முன்னேற்றமானது உண்டாகும். அப்புறம் புதிய நபர்களுடைய நட்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோடு படிக்கணும். ஆசிரியர் சகமானவர் மத்தியில் நன்மதிப்பு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தான் கிரகநிலைகளால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தாக்கம் இருக்கும். ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலைகளால் என்ன தாக்கம் ஏற்படும்னா தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய தேவை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களுடைய நன்மதிப்பை பெறணும். உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக பணிகள் செய்து முடித்திங்கன்னா நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவீங்க. குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது பெருகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கூட தீரும். பிள்ளைகள் விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சி அடைய செய்கிறது உறுதி. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். இதே சதயத்தில் பிறந்த கும்பம் ராசிக்கு இந்த கிரகநிலைகளால் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிக்கிறது போன்றவற்றில் ஈடுபடணும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். மனமகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் அனுகூலமான காலம் இது. வாய்ப்புகள் குவியும். புத்தி சாதுரியத்தோடு கையாள்வதால் லாபமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலைகளால் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும். அதுக்கு வாய்ப்பு இருப்பதால் கவனமோடு இருப்பது நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். கல்வியில் கூட இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். கிரகநிலைகளாலும் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் பரிகாரமாக அம்மனை வணங்கணும். அதன் மூலம் நன்மை உண்டாகும். சந்திராஷ்டம தினம் நவம்பர் 16, 17. அதிர்ஷ்ட தினம் நவம்பர் 25, 26, 27. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கானதை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களும் பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.